ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். மனித குலத்திற்கான தீர்வு வழங்கும் இந்தியா. இந்தியாவின் டிஎன்ஏவில் புதிய கண்டுபிடிப்புகள். 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் மோடி இன்று நீஸ் நகரில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்தார். மோடியை ஆற தழுவி மேக்ரான் வரவேற்றார். பின்னர் இருவரும் பாரத் இன்னோவேட்ஸ் என்ற தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கான மாநாட்டை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். இந்தியாவில் தற்போது ஸ்டார்ட் அப் புரட்சி நிகழ்ந்து வருகிறது. 2 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளன. இவை இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலக பொருளாதாரத்திற்கும் பங்காற்றி வருகின்றன. புதிய கண்டுபிடிப்புகள் என்பது இந்தியாவின் டிஎன்ஏவிலேயே இருக்கிறது. இந்தியாவின் இளம் கண்டுபிடிப்பாளர்கள் மனித குலம் முழுவதற்கும் பயனளிக்கும் தீர்வுகளை கண்டறிந்து வருகின்றனர். உலகில் தீர்வுகளை பெறும் நுகர்வோராக மட்டுமில்லாமல் தீர்வுகளை பங்களிக்கும் ஆற்றல் மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இந்தியா உலகிற்காக புதுமைகளை படைக்கிறது. இந்திய இளைஞர்களின் முயற்சிகளை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்வதே பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வின் முக்கிய நோக்கமாகும். இதில் பங்கெடுத்துள்ள ஏராளமான இளம் தொழில் முனைவோர் இந்தியாவின் எதிர்காலத்தையும் இளைஞர்களின் நம்பிக்கையையும் புதிய இந்தியாவின் ஆற்றலையும் பிரதிபலிக்கின்றனர். உலகில் உள்ள பல நாடுகள் தங்களுக்குள் வெறும் வணிக ரீதியிலான உறவுகளை மட்டுமே கொண்டிருக்கின்றன. ஆனால் பிரான்ஸ் இந்தியா உறவு அப்படிப்பட்டதல்ல. தொலைநோக்கு பார்வை, பரஸ்பர நம்பிக்கை, அதிநவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் நீண்ட கால இலக்குகளின் அடிப்படையில் இந்த உறவு அமைந்துள்ளது. இது ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு உன்னத உறவாக மாறியுள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். முதல்வர் விஜயின் விவாகரத்து வழக்கு நாளை விசாரணை. முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி விவாகரத்து கோரி செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட குழும நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இரு தரப்பினரும் காணொலி காட்சி மூலம் ஆஜராகி தங்களது வாதங்களை முன்வைத்தனர். இதை கேட்ட நீதிபதி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இந்நிலையில் செங்கல்பட்டு குழும நல நீதிமன்றத்தில் முதல்வர் விஜய் தொடர்பான விவாகரத்து வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இந்த விசாரணையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நீதிமன்றம் உத்தரவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த சண்டையும் இல்லை, ஆனாலும் பெறுகிறோம். தமாக எடுத்த முடிவு. பாஜக அதிமுக ஷாக். ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 2019 முதல் பாஜக கூட்டணியில் நீடிக்கிறது. அதிமுக ஆதரவுடன் வாசன் ராஜ்யசபா எம்பி ஆனார். சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமாக 5 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டது. ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இச்சூழலில் சென்னையில் நடைபெற்ற தமாக செயற்குழு கூட்டத்திற்கு பின் பேசிய ஜி.கே. வாசன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு இந்த தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பணியாற்றியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தற்போது பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகளோடு எங்களுக்கு என்ன சண்டையும் கிடையாது. எங்களுக்கு அவர்கள் மீது நாங்கள் சண்டை கட்சியாக மாறவில்லை, தோற்றுவிட்டோம் என்று நட்பு கட்சியாகவே அவர்களோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும், மறுபக்கம் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து இந்த முக்கியமான கூட்டத்திலே கலந்தாய்விலே கருத்துக்கள் கூறப்பட்டது. சுமார் 600 பேர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திலே 450 பேருக்கு மேல் தங்களுடைய கருத்துக்களை எழுத்து மூலமாகவும் இங்கே நேரடியாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேருடைய எண்ணமும் உள்ளாட்சி தேர்தல் வரும் வரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான். தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு மீண்டும் அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும். கூட்டணியிலே பொறுப்பாளர்களுக்கு குறைவதாக கருதுகிறார்கள். கூட்டணி அரசியலிலே இயக்கத்தினுடைய வளர்ச்சி தற்போது குறைவதாக கருதுகிறார்கள். தேர்தல் நேரத்திலே கூட்டணி என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது.
அப்போதுதான் எல்லா கட்சிக்கும் கூட்டணியிலே வலு. தேர்தல் இல்லாத நேரத்திலே கூட்டணி பொறுப்பில்லாமல் மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தங்களுடைய இயக்க பணியை பொறுப்புணர்ச்சியோடு செய்யக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். அதற்கு தனித்தன்மையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே என்டிஏ கூட்டணி, மத்தியிலே பாஜக, மாநிலத்திலே அதிமுக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நட்பு கட்சியாகவே விலகுகிறது. வருங்காலங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு, வலுப்படுத்திக் கொள்வதற்கு நகரம் முதல் கிராமம் வரை மீண்டும் எங்களுடைய பணியை துவக்குவோம். என்னது பேரழிவா? ராகுலை பிரித்த நிர்மலா சீதாராமன். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாரதிய ஜனதா அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இதை கொண்டாடும் வகையில் பெங்களூருவில் விக்ஷித் பாரத் நிகழ்ச்சி நடந்தது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றினார். நாட்டுக்கு பெரிய பேரழிவு காத்திருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் சொல்கிறார். ஆனால் இந்தியாவுக்கு அப்படி எந்த பேரழிவும் காத்திருக்கவில்லை. மாறாக நம் நாடு ஒவ்வொரு ஆண்டும் அதிவேகமாக வளரும் பொருளாதார நாடாக மாறி வருகிறது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மக்கள் மீது மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கவனிக்க தவறுகிறார். எல்லா திட்டங்களையும் குறை சொல்வதற்காக மட்டுமே அவர் லோக்சபாவில் பேசுகிறார். பிரதமர் மோடியையும் மத்திய அரசையும் சிறுமைப்படுத்துவதாக நினைத்து இந்திய மக்களின் சாதனைகளை குறைத்து மதிப்பிடுகிறார். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்துக்கு மத்தியிலும் நாட்டில் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை பிரதமர் மோடி உறுதி செய்தார். சவால்கள் அனைத்தும் இருந்த போதிலும் கச்சா எண்ணெய் அல்லது எல்பிஜி விநியோகத்தில் எந்த தடையும் ஏற்படக்கூடாது என்று நடவடிக்கை எடுத்து வருகிறார் என நிர்மலா கூறினார். Every time the Congress's leader of opposition speaks in the Lok Sabha, it is with a sense of decrying everything, undermining the achievements of the people of India, thinking that he is undermining Prime Minister Modi or the central government. It is undermining the people of India, constantly saying, you know, everything is going to crumble in the next few weeks, you will see it. There is a big disaster awaiting. There is no disaster awaiting India. On the contrary, quarter after quarter, year after year, not just we saying that we are the fastest growing, here is the number, GDP growth, you have IMF saying it once in April, May, which is the springtime assessment, and again in autumn, October time, they come up with the data to show why India is still the fastest growing economy, next year too, and so on. Year after 2020. But still our leader of the opposition in the Lok Sabha and his party will undermine India and make Indian people start doubting. Hey, leader of the opposition is saying this. Is it true? India is probably in difficulty. Even with the Middle East crisis, even with Strait of Hormuz causing a lot of disruption, somewhere during my address, I will tell you the nature of risks and challenges. It is not just the cost of crude. It is not just the cost of LPG. It is also the problems that any country faces. You don't get shipped. The liners are not available because they don't want to come with their costly ships and get it shot at. They don't have containers to come into the port of Hormuz. Insurance companies don't want to insure. So for an empty vessel to go, insurance has gone up because the ship will be fired at. When it comes filled with crude, again, crude and the ship, insurance premium goes up.
And that insurance premium you have to pay just to make sure it can come to your country. And there are times when these shipping liners are in the high seas, somebody else pays the road and diverts. Despite all these challenges, Prime Minister Modi is ensuring that there shall not be a supply disruption. So that's the kind of attention to the economy. That's the kind of attention towards households. But none of this appears to the leader of the opposition. நல்லா இருப்போம் என்பது இதுதானா? முதல்வர் விஜய்க்கு இபிஎஸ் கேள்வி. புதிய ஆட்சி அமைந்த நாளில் இருந்து ஆளுங்கட்சி நிர்வாகிகளே கொடும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது அதிகரித்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவரது அறிக்கை: சேலத்தில் தாவேகா நிர்வாகி மணிகண்டன் என்பவர் பல பெண்களை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கி வீடியோ எடுத்து மிரட்டியதாக கைது செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சென்னை ஆலந்தூரில் தாவேகா நிர்வாகி வேம்புலி பாலியல் வழக்கில் தேடப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வருகின்றன. இன்றைய முதல்வர் பதவியேற்கும் போது சொன்ன எல்லோரும் நல்லா இருப்போம் என்பது இதுதானா? தன் சொந்த கட்சி நிர்வாகிகளால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போது எப்படி நல்லா இருக்க முடியும்? உங்கள் ஆட்சியில் குற்றம் செய்யும் உங்கள் கட்சியினர் மட்டும்தான் நன்றாக இருப்பது போல் தெரிகிறது. தன் கட்சித் தலைவர் முதல்வராக இருப்பது பற்றியோ அவர் கையில் இருக்கும் காவல்துறை மீதோ இவர்களுக்கு எந்த பயமும் வராமல் இருப்பது ஏன் என்று பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். உங்க வீடு இப்படி இருக்குமா? இது புது பில்டிங்கா? அமைச்சர் டென்ஷன். கண்டிப்பா இது கான்ட்ராக்ட் நம்ம வீடு கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணா நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிட்டு போனா சார் பண்ணிட்டு கண்டிப்பா இது கான்ட்ராக்ட். சுகாதார அமைச்சர் அருண்ராஜ் ஈரோடு அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு நடத்தினார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டித் திறக்கப்பட்ட பல்நோக்கு சிறப்பு சிகிச்சை பிரிவில் கட்டடங்கள் முழுதும் சரியில்லை என அதிருப்தியடைந்தார். கழிவறையில் டைல்ஸ் எல்லாம் பெயர்ந்து பூச்சி வேலை நடந்திருந்தது. சில சிசிடிவிகளும் ரிப்பேர் ஆகி இருந்தது. பொது கட்டடத்தில் இத்தனை பழுதுகளா? எப்படி அனுமதி கொடுத்தீங்க என கடிந்து கொண்டார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை லெப்ட் ரைட் வாங்கி மெமோ அனுப்ப உத்தரவிட்டு சென்றார். 2 வருஷம் ஆன பில்டிங் மாதிரியா இருக்குது. யோசிச்சு பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது. இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணாங்களா இல்லையா? இதெல்லாம் கான்ட்ராக்ட் என்ன டைல்ஸ் என்ன பேசி ஃபினிஷிங் வீடியோக்குள்ளே போவாங்க. கூப்பிடுங்க பிடபிள்யூ கூப்பிடுங்க. வர ஃபோன் பண்ணுங்க, வர சொல்லுங்க. யார் இது சூப்பர்? நீங்கள் வாங்க நம்ம வீட்டில் போய் இருக்கோமா? நம்ம முன்னாடி போங்க. புது பில்டிங் அது, பழசுனாலும் பரவாயில்ல. இது என்னங்க அது எப்படி இருக்கு? என்னது இது? சொல்லுங்க என்னது இது? இதில் இஷ்யூ பண்ணுங்க, மெமோ இஷ்யூ பண்ணுங்க, இதில் ரெக்கவர் பண்ணுங்க காஸ்ட்டு. இந்த மெடிக்கல் சூப்பர் எப்படி இது ஃபினிஷிங் நீங்கள் இது கொடுத்தீங்க? நீங்கள் அப்போ இது எப்படி இது ஃபினிஷிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? என்ன கம்ப்ளீஷன் பண்ணியிருக்காங்க? இது புது பில்டிங்கு, இது புது பில்டிங் மாதிரியா இருக்குது. எங்கே இருக்க பிடபிள்யூடிக்கு வந்துட்டாங்க? Sorry, it's a duty of no, I'm not having it. I'm very sorry to say. I'm really, பழைய பில்டிங்னா கூட நான் எதுவும் சொல்லலை. புது பில்டிங்
பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு நீங்கள் கொஞ்சம் எல்லாம் வெளியில் எடுத்துக்கலாம். என்னென்னா இப்போ 2 years ஒரு பில்டிங் ஆகுது. இப்போ தான் நீங்கள் எப்படி கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? எங்கே ஏதாச்சும் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்களா ப்ராப்பராக? உங்கள் பேர் என்ன சார்? நீங்கள் சொல்லுங்கள். இந்த 2 year ஒரு பில்டிங் ஆகுது. எந்த இடத்துல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. வீடு நீங்க மாதிரி கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ண நீங்க ஒத்துப்பீங்களா? எடுத்துக்கலாம். யாரு நம்ம வீட்டுக்கு கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணா நீங்க பேமெண்ட் பண்ணிடுவீங்களா? பண்ணிட்டு போனா சார், பண்ணிட்டு கண்டிப்பா கான்ட்ராக்ட் 10 இடங்களில் வெளுக்கப் போகுது கனமழை. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் எதிரொலியாக அடுத்த சில நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதன்படி நாளை திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம் ஆகிய 5 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் 16ஆம் தேதி நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி புதுவை, காரைக்காலில் மிதமான மழையும், ராமநாதபுரத்தில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேண்டாம் அப்பா, போகாதீங்க. தடுத்த மகளுக்கு நேர்ந்த சோகம். மது பழக்கத்தால் பறிபோனது உயிர். திருப்பூர் அவினாசி அருகே குறும்பபாளையம் செட்டிக்காடு தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன், வயது 45. மது பழக்கத்துக்கு அடிமையாக இருந்த ரவிச்சந்திரனை இனிமேல் குடிக்காதீர்கள் அப்பா என மகள்கள் இருவரும் கெஞ்சி கேட்டதால் 7 ஆண்டுகளுக்கு முன்பு குடிப்பழக்கத்தை நிறுத்தினார். திடீரென நேற்று இரவு ரவிச்சந்திரன் மதுபோதையில் வீட்டுக்கு வந்தார். அவரை மனைவி மாலதி திட்டினார். மனம் உடைந்து ரவிச்சந்திரன், நான் குடித்திருக்கக்கூடாது, தப்பு செய்துவிட்டேன், இனி நான் வாழ்வதில் அர்த்தமில்லை, சாகப் போகிறேன் என சொல்லியபடியே வீட்டின் அருகில் இருந்த தண்ணீர் இல்லாத 100 அடி ஆழ கிணற்றை நோக்கி ஓடினார். திடுக்கிட்டு போன மகள்கள் இருவரும் வேண்டாம் அப்பா, போகாதீங்க என தடுத்தனர். கிணறு அருகில் சென்றதும் இளைய மகள் 17 வயதான ரித்திகா தந்தையின் கையை பிடித்து இழுத்தார். அப்போது இருட்டில் கிணறு இருந்த இடம் தெரியாமல் தடுமாறி கிணற்றுக்குள் விழுந்தார். குடும்பமே கதறி அழுதது. தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி கிணற்றுக்குள் இறங்கி ரித்திகாவை மீட்டனர். ஆனால் அவள் ஏற்கனவே இறந்தது தெரிய வந்தது. இச்சம்பவம் பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாறையை பிடித்துக்கொண்டு உயிருக்கு போராடிய மூதாட்டி, முதுகில் சுமந்து காப்பாற்றிய வீரர். ஒசூர் அருகே பாகலூரில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதில் மூதாட்டி ஒருவர் தவறி விழுந்துள்ளார். வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட அவர் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ஆற்றின் நடுவே ஒரு பாறையை பிடித்துக்கொண்டு உயிருக்கு போராடியுள்ளார். தீயணைப்பு, மீட்பு குழுவினர் விரைந்தனர். அருள்மணி என்பவர் உடலில் கயிறு கட்டிக்கொண்டு ஆற்றில் இறங்கினார். நீந்திச் சென்று மூதாட்டிக்கு லைஃப் ஜாக்கெட் அணிவித்து தனது முதுகில் மூதாட்டியை சுமந்தபடி கரை சேர்த்தார். மீட்கப்பட்ட மூதாட்டி ஓசூர் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடம்மாள் என்பது தெரியவந்தது.